ஒரு ஹெல்த்தியான பன்னீர் ரேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு, கஸ்தூரி மேத்தி போட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அந்த மசாலாவில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர், கேப்சிகம் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அந்த மசாலா நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தனியாக வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு இந்த பன்னீர் கேப்சிகம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த வறுத்த எள்ளை சேர்த்துட்டு அது கூடவே 6 பல்லு பூண்டு, அதுக்கு தேவையான அளவு பால் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே பனஞ்சு வச்சிருந்த மாவை ஒரு சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ரெடி பண்ண எள்ளு பேஸ்ட்டையும் கெச்சப்பையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங் உள்ளார வச்சுட்டு ரோல் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.